இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. கருங்கல் திருத்தலமாக மாறவிருக்கும் கோட்டுமலை பிள்ளையார் ஆலயம் நவம்பர் மாதம் கும்பாபிஷேகம். தான் ஸ்ரீ நடராஜா. கோலாலம்பூர் ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தின் கீழ் இயங்கி வரும் கோட்டுமலை பிள்ளையார் ஆலயம் கருங்கல் மாற்றி அமைக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார் அதன் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா. நேற்று நடைபெற்ற அந்த திருப்பணிக்காக சிறப்பு பூஜையின் போது நடராஜா இத்தகவல்களை வழங்கினார். ஆலயத்தின் தற்போதைய தோற்றம் முழுமையாக மாற்றப்பட்டு புது பொலிவுடன் காட்சியளிக்கும் என்றும் திருப்பணிகள் முழுமையாக முடிக்கப்பெற்று இவ்வாண்டு நவம்பர் மாதத்திற்குள்ளாகவே கோவில் கும்பாபிஷேக விழாவும் நடைபெறும் என்றும் மிகுந்த நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார் தான் ஸ்ரீ ரத்தோ நடராஜா. ஆலயத்தில் இருக்கும் 32 சிமெண்ட் தூண்களும் அகற்றப்பட்டு முழு கருங்கல் தூண்கள் பொருத்தப்படும் என்றும் தற்போது அந்த அனைத்து தூண்களும் ஆலயத்திற்கு வந்து சேர்ந்து விட்டன என்றும் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய சிறப்பு பூஜைக்கு மஹிமா தலைவர் டத்தோ சிவகுமார், ஆலய நிர்வாக உறுப்பினர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக வந்து சிறப்பித்தனர். நீதிபதிகள் நியமனங்களில் குற்றச்சாட்டுகள், அரச விசாரணை ஆணையம் களமிறங்க வேண்டும். ராபிசி ரம்லி. நீதிபதிகள் நியமனம் தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அரச விசாரணை ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்று மூத்த PKR கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீதிபதி பதவி தொடர்பான பரிந்துரைகள் நீதித்துறை நியமன ஆணையத்தால் முந்தைய அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும், ஆனால் உரிய நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கப்படவில்லை என்றும் PKR முன்னாள் துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ராபிசி ரம்லி கூறியுள்ளார். முன் அறிவிப்புகள் ஏதும் இன்றி காலியாக உள்ள பதவிகளுக்கு மீண்டும் பரிந்துரைகளை வழங்கும் நோக்கில் கடந்த வெள்ளிக்கிழமை நீதித்துறை நியமன ஆணையம் சந்திப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மத்திய அரசிடம் இருந்து விளக்கம் தேவை என்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினர்களால் சரியான முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்றும் PKR உறுப்பினர்கள் எதிர்பார்ப்பதாக ரபிசி குறிப்பிட்டுள்ளார். சிரம்பால் ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் ஆலய திருவிழாவில் டத்தோ சிவகுமார் சிறப்பு வருகை. மஹிமாவின் தலைவர் டத்தோ சிவகுமார் நடராஜா சிரம்பாலில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் ஆலய வருடாந்திர திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துள்ளார். ஆலய தலைவர் திரு விஜயனின் அன்பு வேண்டுகோளுக்கு இணங்க கோவில் பிரார்த்தனைகளில் பங்கேற்று பக்தர்கள் மற்றும் கோவில் குழு உறுப்பினர்களுடன் இணைந்து தேர் ஊர்வலத்திலும் பங்கேற்றுள்ளார். சமய நெறிகள் மற்றும் புனித மரபுகளை தொடர்ந்து பேணி வரும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் ஆலயத்திற்கு தமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். மேலும் இந்து ஆலயங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை மேலோங்க செய்யும் வண்ணம் டத்தோ சிவகுமார் மஹிமா உறுப்பினர் சான்றிதழை ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் ஆலயத்திற்கு வழங்கி மஹிமா வலையமைப்பில் ஆலயத்தை அதிகாரப்பூர்வமாக இணைத்துள்ளார். மக்களிடையே ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு கோவில்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றும் இதுபோன்ற அர்த்தமுள்ள ஆலய கொண்டாட்டங்களில் அதிகமான பக்தர்கள் பங்கேற்க வேண்டும் என்றும் டத்தோ சிவகுமார் அறிவுறுத்தியுள்ளார். மோனோ ரயில் சேவையில் வழக்கத்திற்கு மாறாக வேகம் குறைவு, சிக்னல் அமைப்பில் சிக்கல். அண்மையில் மோனோ ரயிலின் சிக்னல் அமைப்பு சீர்குலைவின் காரணமாக ரயில் சேவைகளின் தாமதம் ஏற்பட்டுள்ளது என்றும் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ரயில்கள் வழக்கத்தை விட மெதுவாக நகர்கின்றன என்றும் ராபிட் கேஎல் நிறுவனம் அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் ஒவ்வொரு நிலையத்திலும் அதிக நேரம் ரயில்கள் நிறுத்தப்படலாம் என்றும் இச்சிக்கல் தொடர்பாக உதவி ஏதும் தேவைப்பட்டால் பயணிகள் நிலைய அதிகாரிகளை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ரயில் பாதை புதுப்பிப்புகள் தொடர்பான தகவல்களை பெறுவதற்கு பொதுமக்கள் ராபிட் கேஎல் அகப்பக்கத்தை பின்பற்ற வேண்டும் எனவும் இந்த தடங்களுக்கு மன்னிப்பும் மக்களின் பொறுமைக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டுள்ளனர் ராபிட் கேஎல் குழுவினர். நண்பரை கொலை செய்ததாக பாதுகாவலர் மீது குற்றச்சாட்டு. தனது நண்பரை கொலை செய்ததாக பாதுகாவலர் ஒருவர் மீது கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நேற்று குற்றம் சாட்டப்பட்டது. மேஜிஸ்ட்ரேட் எஸ் அருண்ஜோதி முன்னிலையில் தனக்கு எதிரான குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அதனை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக 39 வயதுடைய ஆடவர் ஒருவர் தலையசைத்தார். கொலை குற்றச்சாட்டு மீதான விசாரணை உயர்நீதிமன்றத்திற்கு உட்பட்டதாக இருப்பதால் அவரிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த மே மாதம் 25ஆம் தேதி செந்தில் தாமான் இந்தான்
பைதுரையில் சாலையோரத்தில் இரவு மணி 9:23 அளவில் 44 வயதுடைய நபரை கொலை செய்ததாக அந்த பாதுகாவலருக்கு எதிரான குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 30 ஆண்டுகளுக்கும் குறையாத அல்லது 40 ஆண்டுகளுக்கு மேற்போகாத சிறை தண்டனை மற்றும் 12க்கும் குறைவான பெரும்படிகள் தண்டனையாக விதிக்கப்படும். குற்றவியல் சட்டத்தின் 302வது விதியின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. MICC லஹடத்து கிளை இந்திய அதிகாரிகளின் ஏற்பாட்டில் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை. கடந்த சனிக்கிழமை லஹடத்து இந்திய மக்களுக்கு ஊழல் தடுப்பு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் விதத்தில் ஊழல் தடுப்பு ஆணையமான MICCயின் லஹடத்து கிளையின் இந்திய அதிகாரிகளின் ஏற்பாட்டில் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜை ஒன்று நடத்தப்பட்டது. இந்த சிறப்பு பூஜையில் சபா ஊழல் தடுப்பு ஆணையத்தின் இயக்குனர் டாக்டர் கருணாநிதி சுப்பையா மற்றும் அவரது துணைவியாரும் சபா புஷ்பலதாவின் தலைவியுமான டாக்டர் பி ஜெகதீஸ்வரி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட கருணாநிதி கோவிலை சிறப்பான முறையில் நிர்வகிக்க அக்கோவில் நிர்வாகத்தினருக்கு அறிவுறுத்தியதோடு கோவிலின் நிதி நிர்வாகத்தில் ஏதேனும் ஆலோசனை தேவைப்பட்டால் MICCயை தொடர்பு கொள்ளுமாறு கோவில் குழு உறுப்பினர்களை கேட்டுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கோவில் தலைவர் திரு ரவிவேலன், கோவில் குழு உறுப்பினர்கள் மற்றும் இந்திய சமூகத்தை சேர்ந்த சுமார் 40 பேர் கலந்து சிறப்பித்தனர். அரசாங்க பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை முறையை மறுமதிப்பீடு செய்ய கியூமிக் கோரிக்கை. அரசாங்க பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை முறை ஒட்டுமொத்தமாக மறுமதிப்பீடு செய்யப்பட வேண்டும். அதற்கு சுயேட்சை கண்காணிப்பு குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என கியூமிக் எனப்படும் மலாயா பல்கலைக்கழக இந்திய பட்டதாரிகள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அரசாங்கத்தின் UPU மாணவர் சேர்க்கை முறைக்கும் மலாயா பல்கலைக்கழகத்தின் கட்டணத்துடன் கூடிய சாத்து மாணவர் சேர்க்கை முறைக்கும் இடையில் பெரிய வேறுபாடுகள் நிலவுவதை அது சுட்டிக்காட்டியது. இந்த சாத்து மாணவர் சேர்க்கை விவகாரத்தில் மலாயா பல்கலைக்கழகத்தின் பெயரே அடிபட்டாலும் உண்மையில் ஏராளமான உயர்கல்வி கூடங்கள் அதே முறையை தான் கடைபிடிக்கின்றன. ஆகவே ஒரு தேசிய கொள்கையின் மறு ஆய்வுக்கான தேவையும் அவசியத்தையும் உணர்த்தியுள்ளன. SCPM தேர்வில் 4 CGPA புள்ளிகளை பெற்ற மிக சிறந்த மாணவர்களுக்கு UPU முறையில் இடம் வழங்காமல் 5 லட்சம் ரிங்கிட் கட்டணத்தில் மருத்துவம் போன்ற பட்ட படிப்புகளுக்கு சாத்து முறையில் இடம் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன. இந்நிலையானது மாணவர் சேர்க்கை உண்மையிலேயே தகுதி அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிறதா அல்லது வெறும் பண வசதியை பொறுத்தே மேற்கொள்ளப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுப்புகிறது. எனவே சில பரிந்துரைகளை அரசாங்கத்தின் பார்வைக்கு கியூமிக் முன்வைத்துள்ளது. ஜொஹர் பாரு தெப்ராவில் அட்டவணையிடப்பட்ட தண்ணீர் விநியோக தடை, 33,000 கணக்குகள் பாதிப்பு. ஜொஹர் பாரு மாநகர் மற்றும் தேப்ராவில் வரும் ஜூலை 15 முதல் 26 மணி நேரங்களுக்கு அட்டவணையிடப்பட்ட தண்ணீர் விநியோக தடை ஏற்படவிருக்கின்றது. ஜூலை 15 காலை 9 மணி தொடக்கம் மறுநாள் காலை 11 மணி வரை அத்தடை நீடிக்கும். இதனால் 33,000 கணக்குகள் பாதிக்கப்படும் என ரான்ஹில் SAJ நிறுவனம் தெரிவித்துள்ளது. பாசிர்குடாங் சுல்தான் இஸ்கந்தார் நீர் சுத்திகரிப்பு ஆலையில் பழுதுபார்ப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் நடைபெறவிருப்பதே அதற்கு காரணமாகும். நீர் சுத்திகரிப்பு முறையின் நிலைத்தன்மையை உறுதி செய்யவும் நீண்ட காலத்திற்கு தண்ணீர் விநியோகம் தொடர்ந்து கிடைக்கவும் அப்பணிகள் முக்கியம் என அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அன்வார் அப்துல் கானி கூறினார். இந்த தண்ணீர் விநியோகம் தடைபடும் காலம் நெடுகிலும் போதிய அளவில் தண்ணீரை சேமித்து வைத்துக் கொள்வதோடு சிக்கனமாக பயன்படுத்துமாறும் வட்டார மக்களை அவர் கேட்டுக்கொண்டார். மருத்துவமனைகள், சிறுநீரக சுத்திகரிப்பு மையங்கள் போன்ற அவசிய தேவை உள்ள இடங்களுக்கு டாங்கிகள் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்படும் என்றார் அவர். இந்தோனேசியாவில் எரிமலை வெடித்ததில் 18 கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பல் சூழ்ந்தது. இந்தோனேசியாவின் கிழக்கு பகுதியில் லெவோடாபி லாக்கி லாக்கி எரிமலை வெடித்ததில் வானத்தில் சுமார் 18 கிலோமீட்டர் உயரமுள்ள ஒரு மூடிய சாம்பல் கோபுரத்தை வானத்தில் கக்கியது. பிரபலமான சுற்றுலா உல்லாச தளத்தில் ஏற்கனவே எரிமலை குமுறியதால் ஏற்பட்ட பாதிப்பினால் 12க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்ட சில வாரங்களுக்கு பின் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டுள்ளது. லார்ஸ் சுற்றுத்தீவில் உள்ள 1584 மீட்டர் உயரம் கொண்ட லெவோடாபி எரிமலை உள்நாட்டு நேரப்படி நேற்று காலை 11:05 மணிக்கு வெடித்ததாக எரிமலை பேரிடர் நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது.
லெவடாபி எரிமலையின் உச்சியில் இருந்து ஏற்பட்ட குமுறலினால் சுமார் 18,000 மீட்டர் உயரத்திற்கு கரும்புகைகள் சூழ்ந்து காணப்பட்டது. ஆற்றோரத்திற்கு அருகே மக்கள் குடியிருக்கும் பகுதிகளில் கனத்த மழை பெய்தால் எரிமலையினால் வெளியேறிய சாம்பல் சுற்றுப்புற பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சகதி வெள்ளமாக உருவாகும் சாத்தியம் இருப்பதாகவும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஜோஹர் பாருவில் 22 மாணவர்களை ஏற்றி சென்ற பள்ளி வேன் சிமெண்ட் ட்ரெய்லரில் விபத்துக்குள்ளானது. ஜோஹர் பாருவில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் பண்டாடத்தோ ஆணுக்கு வெளியேறும் இடத்தில் 22 மாணவர்களை ஏற்றி சென்ற பள்ளி வேன் சிமெண்ட் ஏற்றி சென்ற ட்ரெய்லரில் விபத்துக்குள்ளானது. நேற்று பிற்பகல் மணி 1:10 அளவில் அவசர அழைப்பு கிடைத்தவுடன் கேம்பஸ் தீயணைப்பு நிலையத்தை சேர்ந்த 10 தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்ததாக தெப்ராவ் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் முதுநிலை அதிகாரி முகமது அசிசி சகாரியா தெரிவித்தார். அந்த வேனில் 22 மாணவர்கள் இருந்த வேளையில் வேன் ஓட்டுநர் தனது இருக்கையில் சிக்கிக் கொண்டார். இந்த விபத்தில் 3 மாணவர்கள் காயமடைந்தனர் என நேற்று வெளியிட்ட அறிக்கையில் முகமது அசிசி தெரிவித்தார். சிறப்பு சாதனத்தை பயன்படுத்தி வேன் ஓட்டுநர் வெளியே எடுக்கப்பட்டதோடு மற்றொரு மாணவனுடன் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த விபத்தில் காயமடைந்த 2 மாணவிகள் அவசர மருத்துவ பாதுகாப்பு சேவை வாகனத்தின் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். காயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக சுல்தான் இஸ்மாயில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர்.